முதல்வர் கோப்பைக்கான போட்டிகள் இன்று தொடக்கம். மாநில அளவிலான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி இன்று தொடங்குகிறது. சென்னை உட்பட 4 நகரங்களில் வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைக்கிறார். முன்னதாக மாவட்ட, மண்டல அளவிலான போட்டிகளில் சுமார் 11.50 லட்சம் பேர் பங்கேற்றனர். இது கடந்த ஆண்டை விட சுமார் 3 மடங்கு அதிகமாகும். மாநில அளவிலான போட்டிகளில் 33,000 பேர் பங்கேற்கின்றனர். இஸ்ரேல் படைகள் மீது லெபனான் தாக்குதல். இஸ்ரேல் படைகள் மீது முதல் முறையாக லெபனான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருவதைப் போல் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு லெபனானில் இருந்து செயல்பட்டு வருகிறது. அவர்களை குறிவைத்து சில நாள்களாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. குடிநீருக்கு மாதம் 30 ரூபாய் வசூலிக்க அரசு உத்தரவு. மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1.25 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஒரு நபருக்கு சராசரியாக தினமும் 55 எல் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் விநியோகம், பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக குடிநீர் இணைப்பு பெற்ற வீடுகளில் மாதம் 30 கட்டணம் வசூலிக்க தமிழக ஊரக வளர்ச்சி துறை உத்தரவிட்டுள்ளது. திருப்பூரில் நைஜீரியன் அதிரடி கைது. திருப்பூரில் உள்ள பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் வர்த்தகம் மேற்கொள்வதற்காக வெளிமாநிலம் மற்றும் நாட்டினை சேர்ந்தவர்கள் ஏராளமானவர் வந்து செல்கின்றனர். இதில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இம்மானுவேல் நான்சோ என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காதர்பேட்டை பகுதிகள் நின்று கொண்டிருந்ததாக திருப்பூர் வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தாராபுரத்தில் குழந்தைக்கு பாலியல் தொல்லை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பகுதியை சேர்ந்தவர் மணி, 75. இவர் 3 வயது குழந்தையை பாலியல் தொல்லை கொடுத்தார். இது குறித்து குழந்தையின் தாயார் தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் மணியை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.